ஹலோ guys, நான் தான் ராகுல். நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா போயாவோட மைக். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அமேசான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா போயாவோட அந்த பாக்ஸ், அது கூடவே சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் BY-M1 பிராண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்கு பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளிப் ஆன் மைக்ரோஃபோன், மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், DSLR, அது கூட கேம் கார்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ்க்குள்ளே ஒரு லெதர் கேஸ் இருக்குது. இந்த கேஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மைக். இந்த மைக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர், ரொம்ப லாங்காகவே இருக்கும். நம்ம கேமராவில் ப்ளக் பண்ணிவிட்டு லாங்கில் நின்று கூட பேசலாம். இந்த கண்ட்ரோலர் எதுக்குன்னா நம்ம கேமராக்கு யூஸ் பண்ணும்போது பவர் தனியாக எடுக்கும். அதனால் நம்ம இந்த பேட்டரியை போட்டு யூஸ் பண்ணணும். மொபைலில் கனெக்ட் பண்ணோன்னா எந்த பேட்டரியும் தேவையில்லை, மொபைலோட பவரே போதும். ஒயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வெல்க்ரோ ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு, அதோட ஒரு யூசர் மேனுவல். இதை யார் படிப்பா? வேணும்னா படிங்க. லெதர் கேஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி. DSLRல யூஸ் பண்ணும்போது தான் பேட்டரி தேவைப்படும். அதோட ஒரு விண்ட் ஸ்க்ரீன், ஒரு காலர் கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஸ்பீக்கருக்கு போகிற ஒரு அடாப்டர். இந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 841. நீங்கள் சேலில் வாங்கினீங்கன்னா இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.